Hello guys, good morning. Welcome back to my another new vlog. Guys, ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா என்னோட சைக்கிள் வந்து பஞ்சர் ஆகி கிட்டத்தட்ட 1 மாதம் மேலே அப்படியே நிறுத்தி வச்சுருந்தேன். அப்புறம் நடுவில் வந்து வீட்டில் இருக்கிற அதாவது எங்கள் பாப்பா சைக்கிள் வாங்கி யூஸ் பண்ணிருந்தேன். அப்புறம் மட்டுக்கு அவங்க காலேஜ் கிளம்பிட்டாங்க. சரிவே நம்ம சைக்கிள் சேவ் பண்ண முடியா. இன்றைக்கான vlog வந்து 21, அதாவது கன்சிஸ்டண்டாக வீடியோ அப்லோட் பண்ணுறது, டெய்லி vlog 21 வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் guys. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா என் சைக்கிள் வந்து பஞ்சர் ஆகி ரொம்ப நாளாக நின்னே கிடக்குது. இது வரைக்கும் சைக்கிளை யார் யூஸ் பண்ணேன், எங்கள் பாப்பா யூஸ் பண்ணுறேன். எங்கள் பாப்பா வந்து இப்போ காலேஜ் கிளம்பிட்டாங்க. ஸோ பின்னாடி நிற்கிறத சைக்கிள். இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க. மோஸ்ட்லி வந்து நான் எனக்குன்னு சொந்தமாக வண்டி இல்லை. மோஸ்ட்லி அப்பாவோட வண்டியை எடுக்கவும் மாட்டேன். அது வேறு ரீசன். என் வண்டி அதாவது என் சைக்கிள் போய் பஞ்சர் ஒட்டணும். நீ தள்ளிக்கிட்டே தான் போய் ஆகணும். இங்கேருந்து கவனாப்புறம் எப்படியும் ஒரு 3-4 கிலோமீட்டர் வரும், 5 கிலோமீட்டர் வரும். எப்படியும் 5 கிலோமீட்டர் கம்மியாலாம் வராது. தள்ளிட்டு போய் பஞ்சர் போடுவோம். போகிறோம், பஞ்சர் ஓட்டுறோம், வரோம். அவ்வளோதான், கிளம்பியாச்சு. போய் ஒட்டணும். என் வீட்டில் என் சைக்கிள் எல்லாமே என்னால் எங்கேயுமே போகவே முடியல. எங்கேயும் மோஸ்ட்லி போக மாட்டேன். கோணாப்புறம் ஏதாவது வாங்கணுன்னா கூட போக முடியல. ஒரு கொஞ்சம் தூரம் வந்துட்டேன். தெரிஞ்சு இன்னும் 2 கிலோமீட்டர் போகணும்னு நினைக்கிறேன். எப்படின்னு ஒரு 2 கிலோமீட்டர் போகணும். அவ்வளோதான், மெயின் ரோட்டுக்கு வந்தாச்சு. ரொம்ப தூரம் நடந்ததில் தண்ணி தேய்க்குது. ஸோ தண்ணி இங்கே வந்து ஆற்றணி வரும். இங்கே அங்கே குடிச்சிட்டு அப்புறம் பொறுமையாக சைக்கிள் தள்ளிட்டு போகலாம். நான் பேசுகிற சவுண்டு கேட்குமான்னு தெரில, பட் இருந்தாலும் நம்மளுக்கு போய் அப்படியே தண்ணியை குடிச்சிட்டு வந்துடும். அவ்வளோதான். தண்ணி இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணியிருந்தேன். எல்லாம் பிடிச்சதுக்கப்புறம் குடிச்சிக்கிறான்னு. தண்ணி குடிச்சிட்டு கிளம்ப வேண்டியதான். இன்னும் ஒரு எப்படியும் வீட்டுக்கு போகிறது ஒரு 1 மணி நேரத்துக்கு மேலே ஆயிரும் போல். இப்போதைக்கு பஞ்சர் மட்டும் ஒட்டி கொடுங்க, அப்புறம் மீதியெல்லாம் அப்புறம் பார்த்து. இல்லை, இப்போ பஞ்சர் மட்டும் ஓட்டிட்டாங்க. சைக்கிள் ரொம்ப காலி பண்ணிட்டு இல்லை அதான் இல்லை. இந்த பிரேக் இது போட்டால் கண்டுக்குது. புதுசாக இல்லை, புதுசாக கழட்டி வீட்டில் வச்சுட்டேன். சொல்கிறேன் கேளு. கட்டி போட்டு ஏன் கரண்ட் வருதுன்னு அதெல்லாம் செக் பண்ணிக்கலாம் சொன்னேன். இந்த போட்டு மாற்றிட்டு போனேன். இல்லை, நான் இப்போதைக்கு பஞ்சர் ஓட்ட மட்டும் தான் காசு பண்ணாங்க. நீங்களாம் சைக்கிள் நல்லா கண்டிஷனாக வச்சுக்க மாட்டேங்கிறீங்க. பஞ்சர் தான் போட்டு
போட்டு மாற்றி போனேன். ஏதாவது மிஸ்டேக்குன்னா மறுபடியும் கொண்டு வருவோம் கடையில். எந்த ஊர்? நம்ம ஊர் எந்த ஊர்? நான் குண்டரசுமலையம் போகணும். குண்டரசுமலையம் ரைட்டு தானே சொன்னாது. போட்டு மாற்றி போனீங்க. இல்லை இங்கே தான் போட்டேன். அது வந்து முன்னாடி எப்பயுமே கலந்துக்குது, அதனால் நான் கழட்டி வச்சிருவேன். அது கொண்டுட்டு வரணும்னு சொன்னான். இல்லைன்னா வண்டி அப்படி செலவு பண்ணீங்கன்னா பெரிய பெரிய லைஃப் இல்லைன்னா விட்டுருது. இப்படி இல்லை தானே வேலை செஞ்சுட்டு போனால் கொண்டு வருவேன். வேலையை ரெண்டாவது தடவை அதில் இருக்கிற பிரேய கட்டையெல்லாம் கலந்து வருதா அதை கொண்டுட்டு வா. சரிங்க. ஆமாக்கண்ணா, நீங்களாம் கல்றதா இருந்தால் நீங்கள் படிக்கிறீங்களா இல்லை சைக்கிள் வேலை போல? இல்லை அது லூஸ் ஆகி கலண்டு விழுந்துருச்சு. அப்புறம் இன்னொன்று கலண்டுட்டு இருந்துச்சு, அப்படின்னா அப்படியே கழட்டி வச்சுட்டேன். நாளைக்கு நீ கொண்டு வரும்போது அந்த பெரிய கட்டை எல்லாம் எதாவது கொடுத்துருவோம். சரி சரி. சீட்டு வேறு சீட்டு வச்சுக்கலாம். சரிங்க. ஆமாங்க, வேறு சீட்டு வச்சு சீட்டு வச்சு நீங்களாம் நாங்களாம் படிக்கும்போது தெரியல கண்ணு நீங்களே சின்ன பசங்களாம் படிக்கிறதுக்கு போக மாட்டீங்களாட்டு எல்லாம் சைக்கிள் எல்லாம் படிப்பு ஆகுது. தினேஷ் ஒரு நாள் கூட டைப் பண்ணிக்கணும். இப்போ தான் சைக்கிள் சரி பண்ணிட்டு சைக்கிள் உக்காந்துட்டு போயிட்டுருக்கேன். அவ்வளோதான், வீட்டுக்கு இன்னும் ஒரு 1 கிலோமீட்டர் தான், பக்கமாக வந்தாச்சு. சரிதா சைக்கிளில் உக்காந்து போகிறது. சைக்கிள் சரி பண்ணேன், பஞ்சர் 2 பஞ்சரு. அந்த ரிம்பு கம்பி வந்து உடஞ்சிச்சு போல். அதனால் மற்ற கடையில் ஓட்டுறத விட அவர் கொஞ்சம் கம்மியாக தான் அங்கே வரும் தாத்தா. 40 ரூபா தான் செலவாச்சு. சைக்கிள் சரி பண்ணிட்டு வந்துட்டேன். இனிமேல் போய் இருக்கிறதெல்லாம் பார்க்க வேண்டியதான். சைக்கிள் ஃபஸ்ட்டு மூஞ்சி கழுவணும், அப்புறம் போய் சாப்பிட்ணும். நான் கிட்டத்தட்ட 11:30க்கு போனேன். வரதுக்கே மணி 1:30 ஆயிடுச்சு. 2 மணி நேரம் வரதுக்கு தள்ளிட்டு போகவே 1 மணி நேரம் ஆயிடுச்சு. வண்டியில் யாரும் கூப்பிட்டு போகல. சரி என்ன பண்ணுறது, இப்போ நாமளே தான் தள்ளிட்டு போகணும். சரி சோறு நேரத்துக்கு ஒரு இதில் ஒரு குண்டால் ஒரு மாதிரி ஆக்கி, இன்னொரு குண்டால் நிறைய மாதிரி ஆக்கி வச்சுக்கிறேன். கொஞ்சோண்டு போட்டுக்கிட்டு கிளறுனா அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ஆக்கி கொடுத்து கலெக்டர் வேலைக்கு பிடிக்கிறீங்களா? அவன் புட முடியலங்கிறாங்க.
கப்பல் போட்டு பள்ளியோட மாதிரி கப்பல் போட்டு கெட்டு போயிருக்கோமா? கவுச்சிக்கெல்லாம் கெட்டு போயிடும் பக்கத்தில் போட்டு. சோறு தின்னாலும் தீர்த்தம் கேட்குறீங்க. அது வர வரையா தண்ணியை கேட்ட தண்ணி தான் தண்ணிலாம் தரணும்ல. தண்ணி டீ தான் கேட்டேன். இப்படி போகுதுங்க என்ன பண்ணுறோம்? நீங்களும் தம்பி முகரை இழுத்துக்கிட்டு நேற்று ஒப்பங்கார மாதிரி மவளை அடிச்சுக்கிட்டு பட்டரை இழுத்துருக்கணுங்க. என்ன பண்ணுறதுன்னு கம்முன்னு மகளை அடிக்கலாம் முகரை எப்படி போகுமா? 2 பேர் வைக்கலாம் உனக்கு அப்பத்தை விழுந்துருக்கணும் வைக்கலாம். இப்போ தாத்தா வந்தேன் அந்த மானகட்ட கிடையாது ஆட்டு சென்னையாட்டு மாலுக்கு இது பாரு பெரிய கிடையாது வெயிது ஆட்டு பின்னாடி பார்த்தாலும் அத்தம் கிடையாது கண்டுபிடிச்சிட்டோம். என்ன ஆடு இது முடி விக்கெட் சாடுற மாதிரி அப்படி கலந்து போயிட்டு போச்சு. கலந்து உண்மையாலுமே என்ன நினைச்சிங்கனாலும் சரி இதெல்லாம் வச்சுருந்தா குட்டி பழகாது ஆடு அதுக்குன்னா அந்த தண்ணியோட கூட போது. இதெல்லாம் 5 ரூபாய்க்கு கீரை மட்டும் விட்டுறாத என்ன கிடையாது. அடி விட்டுங்கிற முன்னாடி விடாத அப்புறம் வைக்கிறது அதெல்லாம் விற்று போலாண்ட ஒன்று கிடாது. ஐயா உண்டுனா விற்கிறனாலும் எப்படியும் 9,000 விற்கும் 10,000 விற்கும். இந்த ஆடு குடிச்சானாலும் குடிச்சிட மாட்டேங்குது. சந்தைக்கு தான் போகணும். புரிஞ்சிட்டு நானா போகிறேன் என்ன தள்ளுற நான் வேணுங்க. இந்த கடையெல்லாம் ஏமாந்து விட்டுறது. இந்த கடையெல்லாம் நான் இப்போ வைக்கல ஆடி கரெக்டாக 6 அடுத்த 7 குட்டிட்டு வைக்கிறேன். இந்த கடாயம் வேண்டி ஏமாந்து விட்டுனா அவ்வளோதான். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா தாத்தா கிட்ட வந்து மோஸ்ட்லி பேசலாம், ஆனால் பேசி தான் இருந்திருப்பேன். அதாவது சைக்கிள் செட் பண்ணுற தாத்தாட்ட அவர் வந்து மோஸ்ட்லி நிறையா லைஃப் அட்வைஸ்லாம் கொடுப்பாரு. அதாவது அவர் மோஸ்ட்லி சைக்கிளை வச்சு லைஃப்க்கு அட்வைஸ் கொடுப்பாருன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் சைக்கிளை கரெக்டாக வச்சுருந்தா தானே அதுமாரி உங்கள் லைஃபு கரெக்டாக ப்ராப்பராக ரன் பண்ண முடியும். நீங்கள் சைக்கிளை ப்ராப்பராக வச்சுக்கணும் அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்லிட்டு வரேன். நான் நிறையா திட்டுவார். நான் மோஸ்ட்லி அவர் கடைக்கு போகிறனால கொஞ்சம் பழக்கனால தம்பி இப்படி சைக்கிளாக வச்சுருக்காத ஆயில் போட்டு தொடச்சி வை சைக்கிளை சுத்தமாக வச்சு அப்படின்னு என்னமோ சொல்லுவார். ஆனால் ரொம்ப நல்ல தாத்தா. இனி கைஸ் என்னோடய வீடியோ ஃபுல்லாக பிடிச்சிருந்தா, அதாவது என்னோடய ஃபேமிலி ஒர்க் பிடிச்சிருந்தா உங்களுக்கு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்ன நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன தோணுதோ அதை சொல்லுங்கள். நான் வந்து என்ன இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Who turns past that takes a cool sign. Same dog kept same moon boots. Trying to outrun the thought of you, but understand the truth don't stop. You can't live in a town this small.